أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا جاءهم أمر من الأمن أو الخوف أذاعوا به ولو ردوه إلى الرسول وإلى أولي الأمر منهم لعلمه الذين يستنبطونه منهم ولولا فضل الله عليكم ورحمته لاتبعتم الشيطان إلا قليلا وإذا جاءهم அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் முனாஃபிக்குகளை பற்றி சொல்லுகிறான். அதாவது முஸ்லிம்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு அனுப்புகிறாங்க. சின்ன சின்ன படைகள் நிறைய அனுப்பிச்சாங்க, பெரிய படைகள் அனுப்பிச்சாங்க. சில படைகளில் பெருமானாரை கலந்து கொண்டார்கள். ஏறத்தாழ 17 போர்களில் பெருமானாரை கலந்து கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ போரில் அங்கேருந்து ஒரு செய்தி வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த செய்தியை உடனே மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடாது. அதனால் பல தீய விளைவுகள் ஏற்படும். வெற்றியோ தோல்வியோ வேறு எந்த செய்தியோ போர் செய்திகளை அந்த தலைவர்கிட்ட சொல்லணும். தலைவர் இல்லாவிட்டால் அவங்களுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மற்ற தலைவருடைய மந்திரிமார்கள் போன்று இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களிடத்துல சொல்லணும். அகாபிர சஹாபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னா அகாபிர சஹாபா அபூபக்கர் இல்லா உமர் ரலியல்லாஹு போன்ற பெரியவர்கள்ட்ட சொல்லணும். அவர்கள் அதை வடிகட்டி எந்த மாதிரி எப்படி சொல்லணுமோ அந்த முறைப்படி அதை சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அதை பரப்பணுமோ அப்படின்னு சொல்லி. இல்லைன்னு வைங்க, ஒரே கலவரம், ஒரே பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால அந்த மாதிரி நீங்க மக்களுக்கு மத்தியில் தேவையில்லாத செய்தியை பரப்பாதீங்க. வைதா ஜாஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி, அந்த முனாஃபிக்குகளிடத்திலே ஏதாவது ஒரு செய்தி வருமானால், அம்ரும் மினல் அம்ன், அம்னா நஸ்ர் உதவி அப்படின்னு அர்த்தம். அதாவது போரில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. அவில் ஹவுஃப் அல்லது அச்சம் தரும் செய்தி, போர்களில் முஸ்லிம்கள் சற்று பின்தங்கி இருக்கிறாங்க, தோல்வி அடைகிறாங்க அப்படிங்கிற செய்தி எதுவாக இருந்தாலும் சரிதான் வந்தால் அதாவு பிஹி, அந்த செய்தியை அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பரப்பி விடுகிறார்கள். பரப்புறதுல முனாஃபிக்குகள் வச்சா அவன் தெளிவாக தெரியும், முஸ்லீம்களுக்கு கஷ்டம் தருவதுதான் அவனுடைய வேலையே, அதை பரப்புவான். முனாஃபிக்குகள் அல்லாத துஆஃபால் முஸ்லிம்களுக்கு இதே செய்தி தான். பலகீனமான சில முஸ்லீம்கள் இருப்பாங்க, சாதாரண முஸ்லீம்கள் பலகீனமானவர்கள், அவங்களுக்கும் சில நேரங்களில் வந்த செய்தி மக்கள் மீது பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கும் இதே செய்தி தான். அவ்வாறு நீங்கள் யாரும் செய்ய வேண்டாம். ஏன் பல பிரச்சனைகள் உண்டாயிரும். சரிங்க, முஸ்லீம்களுக்கு தோல்வி அப்படிங்கிறத மக்களுக்கு மத்தியில் பரப்பினா முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு பயமோ அச்சமோ பரவிடும். இங்கே பார்த்தாலும் கவலைகள் பரவிடும். அதனால அமைப்பு குலைந்து போய்விடும், நிர்வாகம் சீர்குலைந்து போய்விடும். எல்லாம் தப்சம் பொழுது இங்கே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சின்ன செய்தி பெருசாக காட்டப்படும். அதனால பிரச்சனை உண்டாகலாம். அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு வெற்றி செய்தி வருதுன்னு வைங்களேன், அதையும் பரப்பக்கூடாது. எப்படி பரப்பணுமோ அதுக்குரிய பாதுகாப்புகள் செஞ்சுக்கிட்டு தான் மக்களுக்கு மத்தியில் பரப்பணும். இல்லை அங்கங்கே இருக்கக்கூடிய காஃபிர்கள் பாடுறா முஸ்லீம் ஜெயிச்சுட்டு வராங்களாண்டா, காஃபிர்கள் தோத்துட்டு வராங்களாம் அப்படின்னு அங்கே இருக்க காஃபிர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு உதவிக்கு போறேன் எல்லாம் கிளம்பி ஆரம்பிச்சிடும். அதனால மீண்டும் வெற்றி தோல்வியாக மாறுவதற்கு உண்டான சான்ஸ் ஏற்படும். இல்லை எந்த செய்தியும் முறையாக பரப்புங்க, அது எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க. அதனால தான் பார்ப்பீங்க, தேர்தலுடைய வெற்றி செய்தியோ தோல்வி செய்தியோ, தேர்தலில் வெற்றி தோல்வி வர்றதுக்கு முன்னாடியே அரசாங்கம் என்ன செய்யுது, எங்கே பார்த்தாலும் போலீஸுகளை எங்கெங்கே கலவர பகுதிகளோ பிரச்சனைகள் வரக்கூடிய இடங்களோ அந்த இடங்கள் எல்லாம் போலீஸுகளை நிப்பாட்டிடுது. பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பலப்படுத்திட்டு அப்புறம் தான் வெற்றி தோல்வி அறிவிக்கிறாங்க. வெற்றியோ தோல்வி தெரியாது, வெற்றியா இருக்கட்டும் தோல்வியா இருக்கட்டும், ரெண்டுலேயுமே சில பிரச்சனைகள் உண்டாகும். வெற்றி பெற்ற கூட்டத்தார்கள் அவர்கள் வெற்றி பெற்றாங்கன்னு எதிர்கட்சிக்காரர்கள் ஏதாவது விளைவு ஏற்படுத்தலாம். அது ஒருத்தவங்க தோற்று போயிட்டாங்கன்னா அவங்க உடனே ஏதாவது சண்டைக்கு போகலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த செய்தியா இருந்தாலும் தலைவருடைய அனுமதி இல்லாமல் பரப்பாதீர்கள். ஒரு செய்தி சாதாரணமாகவும் சொல்லலாம், அதை மிகைப்படுத்தி கண்ணு காது மூக்கு வச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால
அது பெரிய ஆபத்துகளை உண்டாக்கி அதனால நாட்டு நிர்வாகமே சீர்குலையக்கூடியது ஏற்பட்டலாம். வதந்திகள்னாலதான் எத்தனையோ பெரும் பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டு போச்சு. வதந்தின்னு சொல்றது ஒன்றை பலதாக்கி இல்லாத ஒன்றை கூட பெருசா காட்டி மக்களுக்கு மத்தியில கலவரங்களை தூண்டுது. இவ்வாறாக நீங்கள் செய்ய வேண்டாம். வைதாஜாகும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி, போரில் வெற்றி கிடைத்ததோ அல்லது தோல்வி கிடைத்ததோ, அதாவுபிஹி, அந்த செய்தி அது அவரிடத்திலே வந்தால் உடனடியாக மக்களிடத்திலே பரப்பி விடுகிறார்கள். வரவுரத்து, அந்த செய்தியை அவர்கள் எடுத்து சென்றிருந்தால் இலர் ரசூலி, ரசூலிடத்திலோ, வைலா உலில் அம்ரி மின்ஹும், அவர்களிடத்திலே காரியங்களின் பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மை சீடர்களிடத்திலோ கொண்டு சென்றிருந்தார்களே ஆனால் ல அலிமஹு, அந்த செய்தியை அறிந்து கொள்வார்கள். இது பரப்ப வேண்டியதுதானா, இது எப்படி சொல்ல வேண்டும், எந்த அளவுக்கு சொல்ல வேண்டும், எந்த அளவுக்கு இதை மறைக்க வேண்டும் என்பதெல்லாம் அறிவார்களே ஆனால் அலிமஹு, அதை அறிந்து கொள்வார்கள். அல்லதீன எஸ்தம்பி தூணகு, அதை ஆராய்ந்து அதனுடைய அடி ஆழம் வரை செல்லக்கூடியவர். ஒரு செய்தி வந்தவுடனே அந்த செய்தி உண்மையாளர்னு வந்துச்சா, முதல்ல செய்தி சொன்னவர் உண்மைதானா, திடீர் வெற்றின்னு வரும், கஷ்ட தோல்வியா இருக்கும், தோல்வின்னு வரும், வெற்றியா இருக்கும், மாற்றி கூட செய்தி பரப்பி விடப்பட்டிருக்கலாம். இன்னும் முகதில் பாருங்க, பெருமானார் வஃபாத் ஆயிட்டாங்க, செய்தி பரப்பி விடப்பட்டது. அதனால முஸ்லிம்கள்லாம் எல்லாமே கலைந்து ஓட ஆரம்பித்தார்கள். முஸ்லிம்கள் தோல்வி அடைய அது ஒரு காரணமா ஆயிடுச்சு. அந்த செய்தி பரப்பி விடப்பட்டது. அந்த மாதிரிலாம் செய்தியை பரப்பாதீங்க, அது அவரிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். அது அறிந்து கொள்வார்கள். அல்லது எஸ்தம்பி தூணகும், அதை ஆராய்ந்து அறியக்கூடியவர்கள். இஸ்தம்பத அப்படின்னா கிணற்றின் ஆழத்திலிருந்து தண்ணீரை சேர்ந்து எடுக்கிறது, தண்ணீரை இறைக்கிறது, ஆழத்திலிருந்து தண்ணீரை எடுக்கிறது. அது மாதிரி அவர்கள் ஒரு செய்தி கிடைத்தவுடன் இந்த செய்தியுடைய அடி ஆழம் வரை சென்று அது உண்மைதானா, அதனுடைய வேறு என்ன, மூலம் என்ன, எங்கிருந்து வந்தது, யார் பரப்பியது, அது எடுப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அந்த செய்தி மக்களுக்கு மீது கூறுவதால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன, நஷ்டங்கள் என்ன, லாபங்கள் என்ன என்பதெல்லாம் ஆராய்ந்து அறிபவர்கள். மின்ஹும், அந்த ரசூல் இன்னும் உலுல் அமர்கள் இருந்தும் அதை நன்கு ஆராய்ந்து அறியக்கூடியவர்கள், அறிந்து கொள்வார்கள் எந்த அளவுக்கு சொல்ல வேண்டும் என்பதை அவர்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இது எவ்வளவு நுணுக்கமான ஒரு விஷயம் என்றால், எத்தனையோ பெரும் பெரும் ஆட்சிகள் கவிழ்ந்து போனதுக்கு வதந்திகளும் இன்னும் மற்றும் இந்த மாதிரி தேவையில்லாத பொய் செய்திகளை பரப்பியதும் காரணமாகிவிட்டது. முனாஃபிக்கள் இந்த மாதிரி நிறைய பொய் செய்திகளை கிளப்பிடுவாங்க. எங்கெல்லாம் அது போன்று இஸ்லாம் பின்தங்கியதோ அங்கெல்லாம் பார்த்தா முஸ்லிம்களிலே இருக்கக்கூடிய சிலருடைய வதந்திகள் மற்றும் அவர்கள் எதிரிகளிடத்திலே போய் சேர்ந்து இங்குள்ள செய்திகளாகவே அங்கே சொன்னது. இஸ்லாமியருடைய பாதுகாப்பை, இங்கெல்லாம் முஸ்லீம் பாதுகாப்பு இருக்குது, எங்கே பாதுகாப்பு குறைவாக இருக்குங்கிறது மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்துகிறது, காசர்களுக்கு மத்தியில். அதனால தான் எத்தனையோ கட்டங்களில் இஸ்லாமிய அரசாங்கங்கள்லாம் கவிழ்ந்து போன, தோல்வி அடைந்து விட்டன. அதனால இஸ்லாமிய அரசர்களும் ஒற்றர்களை வைத்திருந்தார்கள். இது மாதிரி யார் செய்யறது, உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத. ஒற்றர்கள் ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். அங்கங்க செய்திகளை வந்து சொல்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒற்றர்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு ஒற்றர் இருந்து வர ஆட்களை அனுப்பி வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில போர்கள் எல்லாம் இங்கே போய் பார்த்துட்டு வாங்கன்னு சில சஹாபாக்கள் அனுப்பிச்சு வைப்பாங்க. ஒரு சில போர்களில் அகழ் போர்ல எல்லாம் வேஷத்தை மாற்றிட்டு காக்கர்களோட காக்கரா சேர்ந்து போய் இருந்து சில சஹாபாக்கள் உண்மையை அறிந்து வந்து சொன்னார்கள். அது இல்லைன்னா நாட்டை நடத்த முடியாது. எல்லா நாட்டு ஒற்றர்களும் இப்போ எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க. இப்போ அமெரிக்காவுடைய ஒற்றர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உலகம் முழுசும் எல்லா நாடுகள்லையும் பரவி இருப்பாங்க, யாருக்குன்னே தெரியாது. அமெரிக்கா நாட்டுடைய ஒற்றர்கள் இந்தியா முழுசும் இருப்பாங்க, தமிழ்நாட்டிலையும் இருப்பாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருப்பாங்க, நாகப்பட்டினத்தையும் இருப்பாங்க, பல ஊர்களில் இருப்பாங்க. எந்தெந்த ஊர்கள் முக்கிய செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத எல்லா ஊர்லையும் இருப்பாங்க, யாருக்கும் தெரியாது. அது மாதிரி ரஷ்யாவுடைய ஒற்றர் இந்தியாவில் இருப்பாங்க. இந்தியாவுடைய ஒற்றர்கள் உலகம் முழுசும் எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க. அந்த நாடு குடியேற மாதிரி குடியேறிடுவாங்க, தெரியாது செய்தி. அவர்கள் அங்கிருந்து செய்திகளை ரகசியமாக இந்த நாட்டுக்கு அனுப்பி கொண்டிருப்பார்கள். ஒற்றர் படைகள் இருக்கும். அதுல எங்க சிலல் வருதோ, ஆபத்து வருதோ, கஷ்டம்தான் அது. பெருமானார் ஒற்றர்களை வைத்திருந்தார்கள். அந்த ரகசியங்களை அறிந்து வந்து சொன்னார்கள் பல கட்டங்கள்ல.
சஹாபாக்களே பல பேர் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒற்றர்கள் இல்லாவிட்டாலும் கூட உண்மை சஹாபாக்கள் ஒற்றர் படை என்று ஏற்படுத்தாவிட்டாலும் அவர்கள் போய் முக்கிய செய்திகளை என்னென்ன பேச்சு நடைபெறுதுன்னு பெருமாட்ட வந்து சொல்லுவாங்க. அதுல பனு முஸ்தலக் நினைக்கிறேன், முனாஃபிக்கெல்லாம் உட்காந்து தனியா பேசிட்டு இருக்கிறான். இந்த ஹவுஸ் ஹஜ்ரஜுக்கு மத்தியில் சண்டையை உண்டாக்கணும், நம்ம பிரச்சனையை உண்டாக்கணும். அது எவ்வளவு பெரிய ஆபத்தான செய்தி. மதீனா வந்த பிறகு சண்டையை போட்டுக் கொண்டு இருந்த ஹவுஸ் ஹஜ்ரஜ் 2 கூட்டத்தாரர்களும் ஒன்று திரண்டு எல்லோரும் முஸ்லீம்களாகி சந்தோஷமா இருக்கிறாங்க. இவளுக்கு மத்தியில் பிளவு உண்டாக்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தியை உடனடியாக வந்து பெருமாண்டவர் சஹாபி சொல்லிட்டாங்க. உடனே முனாஃபிகின் தலைவர் அப்துல்லா பின் சல் உபை பின் சல் வந்து சத்தியம் பண்றாங்க, நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை. எங்கள் கண்ணியமானவர்கள் கேவலமானவர்கள் எல்லாம் வெளியாக்கி விடுவோம் மதீனாவுக்கு போன உடனே அப்படின்னு அவன் வந்து போர்க்காலத்தில் பேசிக்கிட்டான். அதை வந்து சொன்ன உடனே அவன் இல்லவே இல்லைன்ட்டான். அவனு நல்லா ஆயத்து இறக்கிட்டான். அப்படித்தான், உண்மைதான் அது அவன் பேசினது. இன்னும் நல்லாவே ஆயத்து இறக்கிட்டான். அந்த சஹாபி ஒரு 20 வயசு சின்ன சஹாபி தான். அந்த சஹாபி சொன்னது உண்மைதான், நல்லா ஆயத்து இறக்கிட்டான். ஸைத் பின் அர்கம் நினைக்கிறேன் அந்த சஹாபி பேர். அதே மாதிரி ஹுனைன் போர்ல அன்சாரி சஹாபாக்கள சிறிய வயதுடைய சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்க. என்ன கிடைத்த கனிமத்து பொருள் எல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கே கொடுக்குறாங்க, நமக்கு இல்லையா அப்படின்னு. இந்த செய்தி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உடனே பெருமானான்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஆரம்பத்திலே சொன்னதுனால உடனே பந்த ஸல்லல்லாஹு அன்சாரிகளை ஒன்றா திரட்டி இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் உண்மையா அப்படின்னா, ஆமா யார சொல்ல எங்கள் சிறியோர்கள் அப்படி பேசிக்கொண்டார்கள், எங்களுக்கு பெரியோர்கள் யாரும் அப்படி பேசல அப்படின்னு விளக்கம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அவங்கெல்லாம் ஆடு மாடு ஒட்டகையை தங்கள் வீட்டுக்கு ஓட்டிட்டு போறாங்க. நீங்கள் ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களே, இது தட்டாதா அவங்களுக்கு? அவங்க ஆடு மாடு ஒட்டையை ஓட்டிட்டு போறாங்க, நீங்க ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போறீங்க உங்க வீட்டுக்கு, எது பெருசுன்னு யார சொல்ல எங்களுக்கு இதே போதும், நீங்க கூட இருந்தாலே போதும், ஒட்டகெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி உடனடியாக அந்த செய்திகள் வந்து சேர்கிற பொழுது ஒற்றர் படைகள் மூலமாக அந்த ஆபத்துகளை முளையிலேயே கிள்ளி எரியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த செய்தி மக்களுக்கு வந்து பரவக்கூடாது, முதல்ல தலைவர்கிட்ட வரணும் அந்த செய்தி, அவங்க அதை ஆபத்தை எடுத்துருவாங்க. இது ரொம்ப தேவை, மிக பெரும் படிப்பினை. கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லோருக்கும் குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்திலையும் பலன் இருக்கு பை, அதை அறிந்து கொண்டார்களோ அறியவில்லையோ. அதே மாதிரி ஒற்றற்படைகளின் முக்கிய இன்னும் சில வேலை இருக்கு. ஆபத்துகளை வந்து சொல்றது தெரிவிக்கிறது மட்டுமல்ல, அந்த ஆபத்துகளை முளையிலேயே கிள்ளி எறிவதும் ஒற்றற்படைகளுடைய வேலை. சில இடங்கள்ல ஒருத்தர் ரொம்ப ஃபித்னா கிளப்பிட்டு இருக்கான், இந்த ஒற்றற்படைகள் மெதுவாக போய் அவனை கொண்டு வந்து கைது செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. விசாரணை நடத்தி உண்மையிலேயே அவன் ஊருக்கு மத்தியில் ஃபித்னா கிளப்புறான்னா அவன் உடனே ரகசியமாக மரண தண்டனை வச்சிருவாங்க, ஆளை காலி பண்ணிடுவாங்க. இதுவும் ஒற்றற்படைகளுடைய வேலை. அதையும் பெருமானார் செய்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில இடங்கள்ல சில காஃபிர்கள் ஒன்று திரண்டு சில கூட்டங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக கடும் விளைவுகளை உண்டாக்குவதற்காக வேண்டி திட்டம் போடுறாங்க அப்படின்னு செய்தி பெருமானாருக்கு வந்து சேர்ந்த உடனே அவருடைய கூட்டங்களை முளையிலேயே அந்த தலைவரை யாரெல்லாம் துவேஷம் செய்கிறார்களோ அவர்களை எடுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லி அதுக்கு சில ஆட்கள் அமைச்சு வச்சிருக்கிறாங்க. புகாரில் அதிசயம் வருது பாருங்க, எடுத்து பார்த்தீங்கன்னா வரும். உடனே அந்த சஹாபாக்கள் போய் ஒருத்தருக்கு ஒரு தலைவர் நடுஜாமத்தில் ஊட்ட சுவர் ஏறி குதித்து உள்ள போய் தலைவரை யாருக்கும் தெரியாம போய் அதோட இரவோடு இரவாக அந்த தலைவர் தீர்த்து கட்டிடுவாங்க. தீர்த்து கட்டு ஒடியாந்துருவாங்க. வர வழியில கால் உடஞ்சிரும். அந்த உடஞ்ச காலோடு வருவாங்க சொல்ல, அது பெருமான தலை விடுவாங்க, அந்த கால் சரியாயிடும். அந்த மாதிரி 1-2 தலைவர்களை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்த்து கட்டியிருக்கிறாங்க. ஒற்றர்கள் அமைச்சர் ரகசியமா முடியல, போர்ல போய் இல்லை ரகசியமா அப்படின்னு சில நேரங்களில் தேவைப்படும். ஏன்னா திடீர்னு நம்ம போருக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன ஆதாரம் எதுக்காக நாங்களாம் ஒன்றுமே செய்யலையே, என்ன எங்கள்கிட்ட தலைக்கு வரீங்கன்னு கேள்வி வரலாம். அதனால யாரு ஒன்றது யாருன்னு தெரியாமலேயே அவர்களை தீர்த்து கட்டுறதும் அரசியல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஒரு வல்லரசா இருக்குன்னு சொன்னா அந்த மாதிரி நிறைய வேலை செஞ்சிருக்கிறாங்க. என்னண்டு பல நாட்டு தலைவர்களை ரகசியமான முறையில் போய் அவருடைய ஒற்றற்படைகள் போய் தீர்த்து கட்டியிருக்காங்க. எத்தனை நாட்டு படைகள், எத்தனையோ நாட்டு தலைவர்களை அல்லது அந்த எத்தனை நாடுகளில் இருக்கக்கூடிய அவருடைய விரோதிகளை ரகசியமான முறையில் போய் தீர்த்து கட்டுறதும் ஒரு முறை இருக்கு அரசியல்ல, அதையும் செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரிலாம் போகும்போது ரகசியங்கள்லாம் பாதுகாக்க வேண்டும். அப்ப அரசாங்கத்துக்கு சின்ன ரகசியமும் பெரிய ரகசியமும் அதை நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே பரப்பி விடாதீர்கள். அதனால் பெரும் பெரும் அரசாங்கங்கள்லாம் கவிழ்ந்து போயிடுச்சு.
இஸ்லாத்துல இந்தியாவில் மாபெரும் வல்லரசுகளாக பஞ்சாபின் சிங்கம் சிராஜுத்தௌலா, இங்கே மைசூர் சிங்கம் ஷேர மைசூர் திப்பு சுல்தான், இவரெல்லாம் 1790 இன்றைக்கு ஏறத்தாழ 210 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவின் மாபெரும் வல்லரசுகளாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இங்கிலீஷ்காரன் கவுத்துட்டான். கவுத்ததுக்கு காரணம் இங்கிலீஷ்காரர்களுடைய ஒற்றர் படைகள் ஒன்று. அவர்கள் காசு பணம் கொடுத்து இவர்களுடைய ஆட்களிடமிருந்து செய்திகளை கவர்ந்து கொள்வதில் அவர்கள் மிக பெரும் வல்லவர்களாக இருந்தார்கள். ஆங்கிலேயர் காசு பணம் கொடுக்கறது, பொம்பளை அமைச்சு வைக்கிறது, அல்லது அவங்களுக்கு பெரும் பதவி தர்றோம், உங்களை அரசாங்கத்துடைய தலைவராக்கிறோம், அந்த ராஜாவை அழிச்சிட்டு உங்களே ராஜாவாக்குறோம், இப்படின்லாம் அவர்களுக்கு ஆசை காட்டுறது, ஆசை காட்டி மோசம் செய்தெல்லாம் வல்லவர்கள் அவர்கள். தன் நாடு தன்னுடைய ஆசை நிறைவேற்றிக்கிறதுக்காக வேண்டி என்னென்ன செய்யணுமோ யாரோ மோசடி எல்லாமே ஜாயிது அவங்கள்ட்ட. ஆறாம் மோசடி, ஈசடி, வாக்குறுதிக்கு மாற்றம் செய்வது. கடைசியா அவனை காட்டி கொடுத்தோன்னா அவனை வெட்டி தள்ளிட்டு எவன் காட்டி கொடுத்தோன்னா அவனையும் போட்டு தள்ளிடுவாங்க. நீ அவங்களே காட்டி கொடுத்தியே, உனக்கு சோறு போட்டு வளர்த்த ராஜாவையே, நீ நாளைக்கு என்னைக்கு துரோகம் செய்ய மாட்டேன் நட செய்யிருக்குன்னு அவனையும் போட்டு தள்ளிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய வேலையை. அந்த மாதிரி காட்டி கொடுக்கப்பட்டதால் நாட்டை இழந்தவர்கள் தான் பஞ்சாபின் சிங்கம். அங்க மீர் ஜாஃபர்னு ஒரு ஆளை பிடிச்சி, அவங்களுடைய மந்திரி, அவனை பிடிச்சி லஞ்சம் கொடுத்து அவன் காட்டி கொடுத்துட்டான். அரசாங்க ரகசியங்கள்லாம் காட்டி கொடுத்து, இந்த பக்கம் ஆள் இல்லை, அங்கே அப்படி வா, இப்படி வா, இந்த பக்கம் கோட்டைக்கு வழி இருக்கு, இப்படி வா, இங்கே சுரங்க வழி இங்கே இருக்கு, இந்த வழியாவா அப்படின்னு காமிச்சு கொடுத்தோன்னா அவன் அந்த வழியாக கைப்பற்றிடுவான். அதே மாதிரி தான் இங்கே திப்பு சுல்தானுக்கு ஷேர மைசூரின் சிங்கம், அவருக்கு மீர் சாதிக்குன்னு ஒரு ஆள் இருந்தான். அவனுடைய படை தளபதிகள் அவருடைய திப்பு சுல்தான் படை தளபதிகள் ஒரு ஆள். அந்த ஷைத்தான் தான் காட்டி கொடுத்தான். வா, இந்த வழியில் வா, இப்படி வா, அப்படி வா அப்படின்னு சொல்லி வழியை திறந்து விட்டு, கோட்டை கதவை திறந்து விட்டு எதிரிகள் உள்ளே நுழைய செய்து, இல்லைன்னா அவரை பிடிக்கவே முடியாது. அவரை எத்தனையோ படைகளில் ஆங்கிலேயர்கள் மண்ணை கவர் செய்து விட்டார். தோல்விக்கு மேல் தோல்விதான் அடைந்தார்கள் ஆங்கிலேயர்கள். 3 படைகள் திரண்டு போய் அவர் ஜெயிக்க முடியல. ஹைதராபாத் நிசாமுடைய படைகளும் மராட்டிய படைகளும் ஆங்கிலேய படைகளும் 3 பேரும் சேர்ந்து போய் கூட அவரை ஜெயிக்க முடியல. ஆனால் இந்த காட்டி கொடுக்கும் துரோகிகளால் அவர் நாட்டை அவர் ஷஹீதா போனார். அவர் ஷஹீதா சுருக்கம் போயிட்டார் வைங்களேன். இஸ்லாமிய ஆட்சி ஒழிஞ்சிச்சு இல்லையா, போயிடுச்சு இல்லையா அந்த நாடுகளை விட்டு. இஸ்லாத்துக்கு துரோகம் செஞ்சது அந்த ஒரு ஆளுனால எவ்வளோ பேர் நஷ்டம். அப்படியே இருந்தால் இஸ்லாமிய ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கும் இல்லவா? இதெல்லாம் தொலைத்து கட்டியது அவர்கள் தான். அவன் காட்டி கொடுத்தான். மீர் சாதிக்கணும். அல்லாம இக்பால் படிக்கிறாங்க, மீர் ஜாஃபர் தர்ஷிமால், மீர் சாதிக் தர் தக்கன். வட இந்தியாவிலே மீர் ஜாஃபர் என்பவனும் தென்னிந்தியாவிலே மீர் சாதிக் என்பவனும் நங்கே ஆதம் நங்கே தீனோ நங்கு வத்தன். அவர்கள் மனித இனத்தின் துரோகிகள். ஏன்னா உண்டவனுக்கே இவ்வளவு சோறு போட்டு வளர்த்தவனுக்கே துரோகம் பண்ணக்கூடிய மனித இனத்தின் துரோகிகள், மார்க்கத்தின் துரோகிகள், இஸ்லாம் மார்க்கத்துக்கு விரோதமாக நடந்தவர்கள், முஸ்லிம் அரசர்களை காட்டி கொடுத்து காபிர் அரசர்கள் வெற்றி பெற வழி செய்தவர்கள். நங்கு வத்தன் தேச துரோகிகள். தன் சொந்த தேசத்துக்கு எதிராக அடுத்த தேசத்தவர்கள் நாட்டில் ஆட்சி செய்ய வழிவகுத்தவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாம இக்பால் படிக்கிறாங்க. மனித இனத்தின் துரோகிகள், மார்க்கத்தின் துரோகிகள், நாட்டின் துரோகிகள். ஆக இந்த மாதிரி ரகசிய செய்திகளை கசிய விடுவது எதிரிகளுக்கு பலமாக ஆகிவிடும். அதனால அல்லாஹ் சொல்றான், அந்த மாதிரி எந்த செய்தி உங்கள் காதலை கிடைத்தாலும் உடனடியாக நீங்கள் சென்று ரசூலிடத்திலோ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மந்திரிமார்களிடத்திலோ சொல்லுங்கள். அரசர்கிட்ட போய் செய்தி தெரிவிங்க. அரசருக்கு நெருக்கமானவர்களிடத்தில் போய் சொல்லுங்க. அந்த செய்தியை நீங்கள் உலக மக்களுக்கு மத்தியில் பரப்பிவிடாதீர்கள். ஆனால் மாபெரும் ஆபத்துகள் உண்டானது. யாரை எந்த செய்தியை எப்படி வெளிப்படுத்தணும், எப்படி சொல்லணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய ஃபதுலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் உங்களுக்கு இல்லை என்றால் லத்தபஅத்தும் ஷைத்தான இல்லா கலீலா, நீங்கள் ஷைத்தானைத்தான் பின்பற்றி இருப்பீர்கள் உங்களில் சொற்பமானவர்களை தவிர. அல்லாஹ் தன் ரஹ்மத்தால் உங்களை, தன் ஃபதுலால் கருணையால் உங்களை பாதுகாத்துக் கொண்டான். அல்லாஹ்வுடைய ஃபதுல் இஸ்லாம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரஹ்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இஸ்லாத்தையும் ரசூல் நமக்கு பெருசா கொடுத்து அல்லாஹ் தஆலா ஷைத்தானுடைய போங்கை விட்டு நம்மளை பாதுகாத்துக் கொண்டான். அப்படி இல்லை என்றால் நீங்கள் எல்லோரும் ஷைத்தானைத்தான் பின்பற்றிருப்பீர்கள் இல்லா கலீலன், சொற்பமானவர்களை தவிர.
சொற்பமானவர்கள் சில பேர் இருப்பாங்க, அவங்க அகலை கொண்டே இஸ்லாத்துக்கு முன்பு கூட தன் அகலை கொண்டே குஃப்ரின் பக்கமும் ஹராமான செயலின் பக்கமும் செல்லாமல் தங்கள் தடுத்துக் கொண்டவர்களும் இருந்தார்கள். ஹஜ்ரத் ஸைத் பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நுஃபைல் ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல், கைஸ் பின் சாயிதா, வரகத் பின் நௌஃபல் போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு முன்பு பெருமானம் வருவதற்கு முன்பே கூட குஃப்ரில் அவங்க போகல, ஷைத்தானுடைய வலைக்கு ஆளாகவில்லை. அப்ப அல்லாஹ் தஆலா உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி வைத்து விட்டான். இல்லை என்றால் தாங்களும் அது போன்ற தவறுகளை இழுத்திருப்பீர்கள். இல்லா கலீலன், சொற்பமானவர்கள். இது சிலர் இருக்கிறாங்க, அவங்க இயற்கையிலேயே நன்மையே விரும்பக்கூடியவர்களாக, பாவத்தின் பக்கம் செல்ல அறவே மனம் இல்லாதவர்களாக, குஃப்ரின் பக்கமோ ஷிர்கின் பக்கமோ பாவத்தின் பக்கமோ போகாதவர்களாக இருந்திருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாம் வருவதற்கு முன்பே கூட ஒரு மடக்கு கூட சாராயம் குடிச்சது இல்லையா, சிலை வணங்கியது இல்லையா. சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இருந்தாங்க, அஷரீ முபஷ்ஷரா உள்ளவங்க. அவங்களும் அவங்க வாப்பா தான் ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல்ங்கிறது. இவர்களும் இஸ்லாத்துக்கு முன்பு கூட குஃப்ர் செய்ததில்லை, சிலை வணங்கியதில்லை. இவ்வாறெல்லாம் இருந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி இருந்தவங்க ரொம்ப சொற்பமானவர்கள். நேர்வழி அவர்கிட்ட வருவதற்கு முன்பே அல்லாஹ் ரசூல் யாரும் தெரியாது, குர்ஆன் தெரியாது, ஆனாலும் குஃப்ரின் பக்கம் போகாது தன்னை கருத்து கொண்டவர். மாணவர்கள் சில பேர் இருப்பாங்க, சட்டம் போட்டு தான் அவனை திருத்தணும். தொழுவு போ, 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் நெல்லு, சுண்ண தொழுவு அப்படின்னு. அதுலேயே இந்த 50 பேர் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, எந்த சட்டமும் போடாமலும் அவர்கள் எல்லாத்தையும் ஒழுங்காக நடந்துக்குவாங்க. பிள்ளை கரெக்டாக போயிடுவாங்க, சத்தம் போட மாட்டாங்க, சாப்பாடு கத்த மாட்டே, சாப்பாட்டில் யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படின்னு நீ சட்டம் போட்டால் எல்லாம் சும்மா இருப்பாங்க. ஆனால் சட்டம் போடாமலேயே சில பேர் அமைதியாக இருப்பாங்க. அவ்வாறு ரொம்ப சொற்பமானவர்கள் எப்பவுமே நீதியின் பக்கம் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தபஅதும் ஷைத்தான இல்லா கலீலா, நீங்கள் ஷைத்தானைத்தான் பின்பற்றி இருப்பீர்கள் இல்லா கலீலன், அதிலே சொற்பமானவர்களை தவிர. அப்போ சொற்பமானவர்கள் அல்லாஹ்வுடைய ஃபதுல் இல்லாமலே அவங்க கெட்டிக்காரா போயிட்டாங்களா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமலே கெட்டிக்காரா போயிட்டாங்களா? அப்படி இருக்கல்லவை. அல்லாஹ்வுடைய ஃபதுல் ரஹ்மத் என்பது இஸ்லாமுடைய உருவத்திலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உருவத்திலே வருவதற்கு முன்பே அல்லாஹ்வுடைய இயற்கை அறிவினும் ஃபதுலை கொடுத்திருந்தான். அதுவும் அல்லாஹ்வுடைய ஃபதுல் தான், அதுவும் அல்லாஹ்வுடைய பெரிய அல்லாஹ்வுடைய கிருபை தான் அது. அதனால அவர்கள் இயற்கையிலேயே ஷைத்தான் விரும்பாது, பாவங்களை விரும்பாது இருந்தார்கள். மற்றபடி மற்ற எல்லாருடைய நஃப்ஸும் பாவங்களை தூண்டக்கூடி தான் இருக்கு. இன்ன நஃப்ஸல் அம்மாரத்துல் பிஸ்ஸூ இல்லாம ரஹிம ரப்பி இல்லா சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உண்மையிலே நஃப்ஸ் பாவத்தை தூண்டக்கூடியதுதான், அல்லாஹ் யாருக்கு கிருபை செஞ்சானோ அவங்களை தவிர. இப்ப தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடிய நஃப்ஸை மாற்றி தன் ஃபதுலை கொண்டு அல்லாஹ் தஆலா நல்லதை ஏவக்கூடிய நஃப்ஸா மாத்துறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை சில நஃப்ஸையே தீமையை தூண்டாததாக ஆக்கி வைத்து விட்டான். இது அவனுடைய ரஹ்மத்தில் உள்ளது. லத்தபஅதும் ஷைத்தான இல்லா கலீலா, நீங்க அல்லாஹ்வுடைய ஃபதுலோ ரஹ்மத்தும் இல்லை என்றால் நிச்சயமாக ஷைத்தானைத்தான் பின்பற்றி இருப்பீர்கள். இல்லா கலீலன், உங்களிருந்தும் சிலரை தவிர. அல்லது இல்லா கலீலனுக்கு சில நேரங்களிலேயே தவிர, அப்படின்றது எல்லோருக்கும் பொருந்தும். ஒரு சில நேரங்களில் தவிர மற்ற எல்லா நேரங்களிலையும் பல விஷயங்களில் நீங்கள் வழி தவறி போக இருந்தீர்கள், அல்லாஹ் தன் ஃபதுலை கொண்டு உங்களை காப்பாற்றினான். எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நடக்கும் இந்த கலீலனுக்கு. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நீங்க சிக்கியிருப்பீர்கள், உங்களை அறிந்தோ அறியாமலோ ஷைத்தானுடைய வலையில் சிக்கியிருப்பீர்கள். ஒரு சில நேரம் உஷாரா இருந்துக்கிறீங்க, ஒரு சில நேரங்கள்ல நீங்களும் உங்களை விளங்கியோ விளங்காமலோ
ஷைத்தானுடைய வலையிலே சிக்க இருந்தீர்கள், அல்லாஹ் தன் ஃபதுலை கொண்டு உங்களை காப்பாற்றிட்டான். அது எல்லாருக்கும் உள்ளதுன்னு அது. ஒரு சில நேரம் நம்ம நல்லா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறோம், பொம்பளை வரடா திரும்பிக்க பாதை திரும்பிக்க. ஒரு சில நேரம் நப்சு ஒன்றை போட்டு மாட்டுது, அழகான சிலை கொடுத்துருக்கிறாளே, மூக்கு மொழியும் அழகாக இருக்குது, வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறாளே, இன்னொரு தடவை பார்த்துருவோம் அப்படின்னு தோன்றும். அல்லாஹ் தன் ஃபதுலை கொண்டு காப்பாற்று. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல தவறில் ஆளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது அல்லாஹ் உங்களை பாதுகாத்துறான். இப்ப எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கும். அப்ப தன் சுய நீயா தக்குவாவை கொண்டு உன்னை காப்பாற்றிக் கொள்வது. ஒரு சில நேரங்கள்ல அல்லாவுடைய பயபக்திக்கு நீ காப்பாற்றிக் கொண்டு இருந்தாலும் சில நேரங்களில் ஒரு நஷ்டம் அங்கே போகுது, அல்லாஹ் டக்குன்னு உங்களை காப்பாற்றுறான். எதையோ சூரத்தில் அந்த ரங்கத்திலேயோ வெளிரங்கத்திலேயோ ஒரு நப்சு அந்த பாவத்தின் பக்கம் போன பின்பு சவால் மத ஒரு ஆள் வந்துடுவார், அளவு திருப்பி. இதுவும் அல்லாவுடைய பதில் தான். இவர் நின்று ரசிக்கிறாரு, நம்ம வளர்ந்து வந்தோன்னா போகல அப்படின்னு இது போயிடுறாரு. வெளியிருந்து அல்லாஹ் சில பேர் அனுப்புவான், அதுவும் பதில் இல்லாதான், பாவத்தை இது விடாம. அல்லது உன் அந்தரங்கத்திலே ஒரு அச்சத்தை திடீரென்று அச்சத்தை அல்லாம போட்டு அல்லாஹ் அவனை காப்பாத்திடுறான். இதுவும் அல்லாவுடைய பதில் தான். அல்லாஹ்வுடைய ஃபதுலோ ரஹ்மத் இல்லை என்றால் கொஞ்ச சந்தர்ப்பங்களில் தவிர நிச்சயமாக நீங்கள் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள். தபஅத்தும் ஷைத்தான். இப்போ தபஅத்தும் என்பது பார்த்தா முஹாத்தப் எல்லோரும் ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தே, அவங்க தான் அல்லாஹ்வுடைய ஃபதுலே, அவங்க தான். ரசூல் என்ற ரஹ்மத்து, அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் என்னும் ஃபதுல் உங்களுக்கு இல்லை என்றால் அப்படின்னு அவங்கள எப்படி இது குறிக்கிறது? முகாத்தம் அப்படிதான் சொல்ல முடியும், முன்னாடி சேர்த்து சொல்லுவாங்க. என்னங்க பை, பெருமானை குறிக்கும் என்று அர்த்தம் இல்லை. பெருமான சொல்லாத்தம் அவருக்கு தான் அவர்கள் கூட இருக்கிற ஷைத்தானே முஸ்லீமா போயிட்டாரு. ஒரு நன்மையை தவிர வேற எதையும் தூண்ட மாட்டான்ட்டாங்க சொல்லலாம். அங்கவை வகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், யா ரசூலுல்லாஹ் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில இப்ப ஒவ்வொரு முக்கியமான தலைவர்களுக்கும் இது எவ்வளவு பெரிய படிப்பனையான செய்தி அடுத்து வரக்கூடியது. வகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ரசூலுல்லாஹ்வாகி நீங்கள் போரிடுங்கள். வலா துகல்லஃபு இல்லா நஃப்ஸக, நீங்கள் உங்கள் நஃப்ஸை தவிர சிரமப்படுத்தப்பட மாட்டீர்கள். உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவிடுவதில்லை, உங்களுக்கு கட்டளையிடுவதில்லை, உத்தரவிடுவதில்லை, சிரமப்படுத்துவதில்லை. உங்களை தவிர நீங்க இப்படி செய்யுங்க, உங்களுக்கு தான் அல்லாஹ் உத்தரவிட்டான். ஹர்ரில் முஃமினீன, இந்த முஃமின்களை நீங்கள் போருக்காக தூண்டிக் கொண்டே இருங்கள். அஸல்லாஹு அன் யகுஃபல்லதீன கஃபரு, அல்லாஹ் தஆலா அந்த காஃபிர்களை தடுப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹு அஷத்து பஸம் அஷத்து தன்கீலா, அல்லாஹ் வலிமையால் மிக கடுமையானவனாகவும் அந்த மக்களை தண்டிப்பதால் மிக கடுமையானவனாகவும் இருக்கிறான். என்னங்க பை, அதாவது சில நேரங்களில் போருக்கு கூப்பிடும் போது சில தயங்கலாம். முனாஃபிக்கள் வரவே மாட்டான், ஏதோ சாக்கு பூசோடு வீட்டில் உட்காந்துக்குவான். உண்மையான மூமின்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்த நேரத்தில் போர் தேவையா, இன்னும் கொஞ்சம் சற்று யோசிக்கலாமே, அல்லது இங்கேருந்து போர் செய்யலாமே, இங்கே நம்ம அங்கே போக வேண்டுமா, இந்த மாதிரிலாம் உண்மை மூமின்களை கூட சில பேர் தாமதிக்கலாம். அவர்கள் தயங்குவதில்லை, அவர்கள் சாக்குப்போக்கு சொல்வதில்லை, தாமதிக்கலாம், அல்லது மாற்று கருத்துக்கள் கூற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெருமானார் சொல்லாத உத்தரவிட்ட பின்பு கிளம்புதல் அனைவரும் மேலேயும் கடமை. அதை யாரும் யோசித்துக் கொண்டு இருப்பார்கள். ஏன்னா நபியை நீங்க அவங்கள பத்தி உங்களுக்கு யோசனை இல்லை, வெற்றி நிறுத்துறது நான், நீங்க ஒத்தையானா நீங்க கிளம்பிடுங்க, நீங்க உங்களுக்கு தான் நான் உத்தரவிடுகிறேன், நீங்க உங்களை தவிர வேறு யாருக்கும் உத்தரவிடப்படவில்லை, நான் உங்களை தான் நான் ஏவறேன், நீங்க போங்க, அதான் வந்தா வரட்டும், நீங்க போங்க, நீங்க ரெடியா இருந்துங்க, அல்லாஹ் உத்தரவுக்கு நீங்கள் தலை சாய்த்து விடுங்கள். யாரும் வரலைங்கிறக்கா நீ சோம்பி போய் விடாது, நீ முன்னிருந்து நீங்க போங்க, அல்ல தன் நாடியோல உங்க பின்னாடி அனுப்புவான். இந்த சந்தர்ப்பத்தில் வந்துச்சு, உஹது போர் முடிந்து அந்த காயங்கள் கூட ஆறவில்லை.
உடனடியாக பெருமானார் அடுத்த போருக்கு கூப்பிட்டாங்க. அது உஹது போர் முடிஞ்ச அடுத்த வருஷத்துல இதே நாளில் அவங்களை மீண்டும் சந்திப்போம் என்று அபூ சுஃபியான் சொல்லிட்டு போயிருந்தான். அது எல்லா பேர் முஸ்லீம் பண்ணிட்டாங்களா? இல்லை, அதாவது அவங்க பழைய குஃபர்ல இருந்ததுல அந்த வார்த்தை வருது, நவுதுபில்லா, அது சொல்லக்கூடாது. ஆனால் அதாவது பழைய குஃபர்ல முஸ்லீம்களுடைய விரோதிகளாக இருந்தவர்கள் பின்னாடி முஸ்லீம் ஆயிட்டாங்கல்ல, அவங்கள பத்தி சம்பவம் சொல்லும் போது கூட அபூ சுஃபியான் அப்படி செய்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நவுதுபில்லா, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு சொல்ல வேணாம். அந்த இடத்துல பின்னாடி அவங்களை பத்தி பேசும்போது இஸ்லாத்து வந்து பேசுவோம் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள செய்திகளை பத்தி பேசும்போது குறைஷி தலைவர் அபூ சுஃபியான் உத்தரவிட்டிருந்தார் அப்படின்னு கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்தணும். அடுத்த வருடம் வருவதாக கூறியிருந்தார், முஸ்லீம் ஆயிட்டாங்கல்ல. அதனால அந்த சந்தர்ப்பத்தில் ஹாரிஸ் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற அந்த மாபெரும் சஹாபி உஹதிலே வந்து முஸ்லிம்களை அடித்து 70 பேர் ஷஹீதாக்கி விட்டான்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல என்னங்களா, அவரை பத்தி பின்னாடி நினைவு கூறும்போது ரலியல்லாஹு சொல்லி அந்த நேரத்தில் ஹாலித் என்னும் எதிரிப்படை வீரர் ஒருவர், ஹாலித் என்னும் பெயருடைய இஸ்லாத்தின் எதிரி படைகளில் வீரர் ஒருவர் உஹதிலே பின்பக்கமாக வந்து இஸ்லாமியர்களை அடித்த காரணத்தினால் அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மிக பெரும் தோல்வி, 70 பேர் ஷஹீதாகக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது அப்படி சொல்லிக்க வேண்டியது. அங்க போய் அவர்களை நம்ம கோபத்துல மறு முஸ்லீம்கள் 70 பேர் போயிட்டாங்களே, இந்த ஆள் தானே காரணம் வந்தாருக்காண்டி அங்க போய் திட்டலாமா? திட்டக்கூடாது. இந்த ஆள் தான் அப்படி செஞ்சாரு, இந்த ஆள் சரியில்லை, சைத்தான் அப்படியா இப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு பின்பு அவர்கள் இந்த 70 பேரை இங்க ஷஹீதாக காரணமா இருந்ததுக்காண்டி 1-2 பேர் இல்லை, 70,000 பேர்களை காஃபிர்களை பலி வாங்கிட்டாங்க. வஹஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சாங்க. பின்னாடி அவங்க இஸ்லாத்தின் மாபெரும் விரோதியாகி முஸைலமத்துல் கர்தாப கொலை செஞ்சாங்க. நான் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக இருந்த பொழுது மாபெரும் வீரர் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை கொலை செஞ்சுட்டேன், அதுக்கு பிரயாச்சித்தமாக அல்லாஹ் தஆலா எனக்கு தௌஃபீக் செஞ்சான், முஸைலமத்துல் கர்தாபை என் ஈட்டியால் கொல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வஹஷி ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்துல. அந்த மாதிரி எத்தனையோ பேர்கள் இஸ்லாத்துல ஆரம்பத்துல முஸ்லிம்களின் எதிரியாக இருந்த நேரத்தில் பெரும் நஷ்டங்களை விளைவித்தவர்கள் பின்னாடி மாபெரும் வெற்றிக்கு வழிகோலினார்கள். அபூ ஜஹலுடைய மகன் சய்யிதனா ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எஜமான், அவங்க இஸ்லாத்துக்கு எதிராக இருந்த பொழுது பல போர்களில் முஸ்லிம்கள் நஷ்டம் உண்டாக்கினார்கள். இஸ்லாத்தை வந்த பின்னாடி எர்மூக் போரிலே அவருடைய வீரம்தான் அந்த போர் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது. ஷஹீதாயிட்டாங்க, அவங்களும் ஷஹீதாயிட்டாங்க, அவங்க மகனும் ஷஹீதாயிட்டாங்க. எர்மூக்ல ஷஹீதாகும் போது அவங்க வீட்டில் அவங்களுக்கு 1000 அடிமைகள் இருந்தாங்க, அவங்க கடையெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு. அடிமைகளை போரை கவனிச்சுட்டு இவங்க உட்காந்துருக்கலாம்ல. அட இஸ்லாத்துக்கு நான் தான் ஏன் உயிரை கொடுக்கணும், கிளம்பிட்டாங்க பாரு. அது இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. இப்படியாக எல்லா சஹாபாக்களும் அந்த காலத்துல அவருடைய பழைய செய்திகளை சொல்லும் போது ரலியல்லாஹு அன்ஹும் சொல்லாதீங்க, ஆனா கண்ணியமான வார்த்தை. அது உமர் அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானுடைய தலை எடுக்க கிளம்பி அப்படி சொல்லக்கூடாது. அந்த எதிரிகளிலே குறைஷிகளிலே உமர் என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் மாபெரும் வீரர், வீராதி வீரர். அவரிடத்திலே இந்த செய்தி பெருமான் அவர்களை கொலை செய்து விட்டால் 100 ஒட்டகம் தருகிறேன் என்று அபூ ஜஹல் கிளப்பி விட்ட பொழுது, இதோ இப்போது எடுத்து வந்து விடுகிறேன் தலையை என்று கிளம்பி விட்டார் அந்த வீரர். கடைசியிலே இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அவர்கள்தான் சய்யிதுனா மௌலானா நம்முடைய தலைவர் ஹலீஃபத்துல் முஸ்லிமீன் ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அப்படி சொல்லணும். பழஞ்சபை அப்போ அபூ சுஃபியான் அவர்கள் அடுத்த வருடம் முஸ்லிம்களிடத்திலே போருக்கு வருவேன் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கிளம்புறாங்க. இதுக்கு பத்ரு சூரா என்று சொல்லுவார்கள், ஹம்ராவுல் அஸதுரீசன் போர் என்றும் சொல்லுவார்கள். பெருமானார் கூப்பிட்டவங்க சில முஸ்லீம் தயங்கினாங்க, இப்போதான் உஹதுக்கு போயிட்டு வந்தோம், மீண்டுமா அப்படின்னு, காயங்கள் கூட இன்னும் ஆறலை அப்படின்னு.
உடனே பெருமா அல்லாஹ் தஆலா நீங்க மட்டும் கிளம்புங்க நபியே, உங்களுக்கு தான் நான் உத்தரவிட்டேன், உத்தரவிடப்பட்டவர்கள் நீங்கள் மட்டுமே, உங்களை தவிர வேறு யாருக்கும் அந்த உத்தரவு கட்டுப்படுத்தாது, வர்றவங்க வரட்டும், நீங்க போயிட்டே இருக்கீங்க. மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க போருக்கு வாருங்கள், அதனுடைய விளைவு அதனுடைய நன்மை என்ன என்பதை மற்றவங்களுக்கு தூண்டுங்க, அவ்வளவுதான். ஏன் அல்லாஹ் சொன்ன இந்த மாதிரி போருக்கு வரல, நீங்க கவலைப்படாதீங்க நபின்ட்டான். அதில் போருக்கு வர சொல்லி எல்லாரும் தயங்குறாங்களே அப்படின்னு நபி கவலைப்படாது, நபிக்கு ஆறுதல் தரதுக்காக நல்லது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க வந்துகிட்டே இருக்கீங்க நபி. நீ சொன்ன பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக, லா அஹ்ருஜன்ன வலவ் வஹதி, நான் சித்தமாக போருக்கு கிளம்பியே தீர்வேன், ஒத்தையா போனாலும் சரி தான் குதிரையில் உட்காந்துட்டாங்க. அப்புறம் யார் சும்மா இருப்பா, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஏறத்தாழ 70 பேர்கள் 70 குதிரை வீரர்கள் சென்றார்கள் பத்ர் சுகரா என்ற இடத்திலே. மதீனாவிலிருந்து 80 மைல் தொலைவில் இருந்துதான். அதுக்கு ஹம்ராவுல் அசத் என்றும் சொல்லப்படும். அதனால இதுக்கு பத்ர் சுகரா என்றும் சொல்லுகிறார்கள், ஹம்ராவுல் அசதுடைய போர் என்றும் சொல்லுகிறார்கள். பெருமானார் போனாங்க. போனா பெருமானார் வந்த செய்தியை கேட்டு பயந்து அடிச்சு, வரமாட்டாங்க சும்மா செய்தி கிளப்பிட்டோம் வந்துட்டாங்களா அப்படின்ட்டு அபூ சுஃபியான் தலைமையில் வந்த படைகள் அப்படியே கிளம்பி மக்காவுக்கு ஓட்டாங்க எல்லாரும். இப்போ முஸ்லீம்கள் அங்கே போய் இருந்து அந்த கடை தெருவுக்குள்ள வியாபாரம் செஞ்சு நிறைய லாபத்தோடு திரும்பி வந்தார்கள் முஸ்லீம்கள். போர் நடக்கல. போர் நடக்கல, ஆனால் முஸ்லீம்கள் வெற்றியோடு திரும்பி வந்தாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஒரு மிக பெரும் இன்னொரு உண்மையை நமக்கு ஒரு படிப்பினை சொல்றான். அதாவது தலைவர் தொண்டர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, ஒரு முக்கிய செய்தின்னு தெரியுது, வரமாட்டாங்க. நீ துணிச்சலா துணிச்சலை தவற விட்டுறாத. எந்த பெருமான துணிச்சலா இருந்தாங்க, யாரும் வராவிட்டால் ஒத்தே ஒருவனா சேர்ந்து போரிடுவேன், வந்தா வாங்க விரட்டி போங்க கிளம்பிட்டாங்க. அந்த அளவு உறுதி வேணும் தலைவருக்கு. அப்படி இருந்தாதான் ஜெயிக்க முடியும். நீ கிளம்ப பார்த்து 4 பேருக்கு முன்னாடி வருவாங்க. அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவைக்கு அமல்படுத்தும் விஷயத்தை தலைவருக்கு எந்த அளவு உறுதி வேண்டும். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு ஹுதைபியால. போருக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க சஹாபாக்கள். போருக்கு கிளம்பியாச்சு. 1400 பேரும் வாழை உருவிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு வாழை உரையில போடுங்க, திரும்பி போங்க மதீனாவுக்குன்ட்டாங்க. அல்லாஹ்ட்ட உத்தரவு வந்துருச்சு. இங்க போர் கூப்பிடும் போது இங்க சொன்னாங்க, அங்க போரை விட்டு நிக்கிற எல்லாரும் ரெடியா நிக்கிறாங்க சண்டை போடுறதுக்கு. உயிரை கொடுக்க தயாராகி பயன் செஞ்சுட்டாங்க. உயிர் சொட்டு இருக்கும் வரை, ஒரு சொட்டு ரத்தம் உடலில் இருக்கும் வரை போரிடுவோம். எல்லாம் வாழை உருவிட்டாங்க. வாழை உரையில போட்டு கிளம்புங்க மதீனாவுக்குன்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் மனசு கஷ்டமா போச்சு. என்னடா இது, நம்ம ஹக்குக்காக வேண்டி வந்தோம், நம்மளுடைய வீரம் அப்படி துடிக்குது, தோல்லாம் துடிக்குது, வெட்டணும் குத்தணுண்டு போரிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் திரும்பி போக சொல்றாங்களே அப்படின்னு. அது ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் சொல்லி பார்த்தாங்க, எல்லாம் திரும்ப கிளம்பல. எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு குர்பானி கொடுத்துட்டு, கொண்டு வந்த ஒட்டகத்தை ஆடு மாடுகள் அங்கேயே குர்பானி கொடுத்துட்டு மொட்டை அடித்து கொண்டு கிளம்புங்கன்னா யாரும் கிளம்புற மாதிரி தெரியல. உடனே வீட்டுக்கு வந்தாங்க கவலையோடு, யாரும் கேட்கலையே இந்த மாதிரி எல்லாம் நிற்கிறாங்க, தயங்கி நிற்கிறாங்க. மறுக்கவும் இல்லை, ஆமோதிக்கவும் இல்லை. அது உம்மு சல்மா ரலியல்லாஹு பெருமாள் யாரை சொல்ல, நீங்க முதல்ல ஆரம்பிங்கன்ட்டான். இதே ஐடியா தான் பெருமாள் சொல்லிட்டாங்க. தலைமுடியை இறக்குறவரை கூப்பிட்டு அவங்க ஆடை குர்பானி கொடுத்துட்டு தலைமுடி மலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். பெருமாள் சேர்ந்த பக்கத்தில் ஒரு சாஹிபி அடுத்த சாஹிபி போனாங்க, அவங்க ஆடை குர்பானி கொடுத்தாங்க, தலையை முட்டை அடித்தாங்க. எல்லாரும் வரிசையா அங்கிருந்து 1400 பேர்களும் மொட்டை அடிச்சுட்டு மதீனா கிளம்பிட்டாங்க. இந்த அளவு உறுதி வேணும் தலைவர்கிட்ட. ஹக்கை நிலைநாட்டும் விஷயத்துல என்னுடன் ஒத்துழைத்தால் ஒத்துழையுங்கள், இல்லைன்னா நான் மட்டும் போறேன். அந்த அளவு மன உறுதி இருந்தாதான் ஒரு தலைவர் ஜெயிக்க முடியும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்துல உலக முடிவு நாள் வரை வரக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் சொல்லி காட்டுறான். ஃபகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ் வலா துகல்லஃபு இல்லா நஃப்ஸக் வஹர்ரில் முஃமினீன வஸல்லாஹு அன் யகுஃபல் லதீன கஃபரு வல்லாஹு அஷத்து பஅஸன் வஅஷத்து தன்கீலா. எந்த இடத்திலும் மனம் தளரக்கூடாது. ஒத்துழைப்புகள் இல்லையே என்று மனம் தளராத. ஒரு பெரும் காரியத்தை செய்ய நீ முன் வந்துட்ட, ஒத்துழைப்பு யாருமே இல்லை, மனம் தளர்ந்து போகாத. நீயா உன் வேலையை ஈடுபட்டு கொண்டு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பான். ஒவ்வொருத்தரா சேர்ந்துக்குவாங்க உங்க கூட. கடைசியில ஒரு மாபெரும் புரட்சியை நீ செய்யணும்னா ஒருத்தன் இறங்கு, நீ என்ன நினைச்சாலும் சாதிக்கலாம். ஏன் இந்த நாட்டில் ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு பல்லாயிரம் மக்கள் பயிரக்கூடிய ஒரு மாபெரும் பல்கலைக்கழகம், இஸ்லாமிய பல்கலைக்கழகம் உண்டாக உங்களுக்கு ஆசையா இருக்குதா?
எனக்கு ஒத்துழைப்பு நினைச்சு அப்படி ஒத்துழைப்புனா எல்லாம் தோத்து போயிடும். நீயா இறங்கு, தானா ஒத்துழைப்பு வரும் பாரு. என்ன அசுமு செய்யற செய். இதே இந்தியாவில் மீண்டும் இஸ்லாமிய ஆட்சி நிலைநாட்டு ஆசையா இருக்கா? நான் ஒருத்தன் என்ன செய்ய நினைக்கவே நினைக்காத, கிளம்பு. இதோ கிளம்பியது கான் ஒத்தே ஒரு படை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு படை தான், ஒரே ஒரு ஆள் தான் கிளம்புனாங்க மொத்த சமுதாயத்தை எதிர்த்து. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் ஒற்றை மனிதர் அல்ல, இன்னும் இப்ராஹிம் கான உம்மத்தம் வாஹிதா. ஒரு இப்ராஹிமே ஒரு மாபெரும் ஒன் மேன் ஆர்மி. ஒற்றைப்படை, ஒற்றை ஒருவராக இருந்த மாபெரும் படையிட்டான் அவங்க. இன்னும் இப்ராஹிம் கான உம்மத்தம் வாஹிதா. அவங்க ஒருத்தரே ஒரு மாபெரும் சமுதாயமா இருந்தாங்க. தன்னந்தனி இவங்க கூட கூட துணைக்கு யாரும் இன்னும் முஸ்லீம் ஆகல. உப்பில்லக்கும் வலிமா தாடு, உங்களுக்கும் நாசம் உண்டாகட்டும், நீங்கள் வணங்கும் தெய்வங்களுக்கும் நாசம் உண்டாகட்டும். சீச்சி, என்ன தைரியம் இருக்கணும்? ஒத்த ஒரு ஆளு, வேற யாரும் துணைக்கு இல்லை. நெருப்பிலிட்டு பொசுக்குங்கள் அவர்களை உத்தரவு போடுறாங்க. ஓப்பாவை நெருப்பு என்னை ஒன்றும் செய்யாது, என்னென்ன செஞ்சுக்கோ, அதற்காக என் கொள்கை நான் பின் தளர மாட்டேன்ட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்புன. நீ என்ன காரியத்தையும் ஒத்தையா இறங்கு. அவங்களாம் வரல இவங்களாம் வரலன்னா என்னைக்குமே நீ காரியம் சாதிக்க முடியாது. ஒரு ஆளு இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். நாளைக்கு இளைஞரா இருக்குது அப்படின்னு தம்பி கூட்டு மரத்தை வெட்டணும் அப்படின்னு. அது அந்த குருவிங்க, குஞ்சு குருவிங்கெல்லாம் கேட்டுருச்சு, காதில் விழுந்துருச்சான். ஒரு கதை சொல்றாங்க, இதுதான் உருவக கதைகள்னு சொல்றது. ஏன்னா குருவிலாம் பேசாது இல்லையா, கதையில் எல்லா குருவியும் பேசும், ஆடு பேசும், மாடு பேசும், எல்லாமே பேசும். வணஞ்சா உடனே தாய் பறவை இறை தேட போயிருச்சுல, வந்தோன்னே குஞ்சுங்க அழுதுகிட்டே சொல்லிச்சான், நாளைக்கு இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான், எங்களுக்கு பயமா இருக்குது, நாங்களாம் இங்கே கூடு இருக்கு, என்ன செய்யறது அப்படின்னு. என்ன சொன்னார் அவரு? தம்பி கூட்டு நாளைக்கு வெட்டுறேன், வெட்ட மாட்டா, கவலைப்படாதீங்க. அவரு வரமாட்டார், தம்பி வரமாட்டார். அடுத்த நாள் வரல. அப்புறம் அவன் அவன் என்ன தம்பியெல்லாம் கூப்பிட்டா வேலையா இருக்கும், வரல. நாளைக்கு நம்ம மகனை கூப்பிட்டு மரத்தை வெட்டிட வேண்டியதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அது சொன்னா வெட்டவும் மாட்டான், அவனும் வர மாட்டான், மகனும் வர மாட்டான், கவலைப்படாதீங்க, வரல. அடுத்த நாள் சொன்ன சரி பொண்டாட்டியாவது கூட்டு வெட்டிடணும்னு சொன்னா, அதையும் சொல்லிச்சு குருவிங்க. வந்தவொன்னு வெட்ட மாட்டான், கவலைப்படாதீங்கன்னுட்டான். அப்புறம் ஒரு நாள் வந்தான், யாரும் கூட வரமாட்டாங்க, நாளைக்கு நாமளே வெட்டிட வேண்டியதுதான், கொஞ்சமே வெட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போறான் அவன். இதை சொன்ன, ஆஹா ஆபத்து, எப்ப அவன் தானே துணிஞ்சிட்டானோ நிச்சயமா நடக்கும் அப்படின்ட்டு குருவிங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு வேற மரத்துக்கு போயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த நாள் கோலத்துக்கு அவன் வெட்ட ஆரம்பிச்சான் மரத்தை. அது மாதிரி அவனும் சேர்த்துக்குவோம், இவனும் சேர்த்துக்குவோம், ஒரு பெரிய காரியம் சாதிக்கும் அப்படின்னு என்னைக்குமே முடியாது. என்ன செய்யணும்? ஒருத்தரா இறங்கி விடுச்சு அந்த காரியத்துல. அதுவும் உறுதி பெருசா வச்சு அல்லாஹ் தஆலாவா எல்லாத்தையும் உண்டாக்கி கொடுப்பான். தனி ஒரு நபராக இறங்கி பாருங்க. அந்த மாதிரி ஒரு அதுவும் வைங்க, என்ன நீங்க செய்யணும் சாதிக்கணும். துணியாவை வந்துட்டோம், ஏதோ ஒரு சாதனை செஞ்சுட்டு போவோமே, சும்மா ஏன் சாகணும்? வீட்டுக்கு கிடந்த நாய் சத்தம் மாதிரி இதே ஒரு செஞ்சுட்டு சாவோம். என்னவை முஜத்தித் அல்ப சானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சாதாரண ஒரு குடிமகன், ஒரு மந்திரியுடைய மகனோ, ராணுவ வீரருடைய மகனோ, அல்லது ஒரு மாபெரும் வல்லமை பெற்றவருடைய மகனோ இல்லை. அக்பர் பாதுஷா ஆட்சி செய்த காலத்தில் அக்பர் ராஜா தான் இஸ்லாத்தை குட்டிச்சோராக்கிட்டாரு. தீன இலாஹி ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி இந்தியா முழுசும் மார்க்கத்தை குட்டிச்சோராக்கி மார்க்கத்தை இல்லாம ஆக்கிட்டாரு. இஸ்லாமே வலுவிழந்து கொண்டிருந்தது. அப்போ அவங்க யோசிச்சாங்க, சாதாரண ஒரு ஆள் ஒரு கிராமத்துல குடிசை வீட்டில் உள்ள ஒரு நபர், நம்ம எப்படி இதை மாத்துறது அப்படின்னு ஒருத்தரா தன்னந்தனியா இறங்கினாங்க. பல பேருக்கு தபாலாம் எழுதுனாங்க, யாரும் ஒத்துழைக்கிற மாதிரி இல்லை. பல அரசர்களுக்கு, பல மந்திரிகளுக்கு, பல வீரர்களுக்கு, பல பணக்காரன் தபால் எழுதுனாங்க, நீங்க ஒத்துழைங்க. அவங்கெல்லாம் ஒத்துழைக்கிற மாதிரி இல்லை. ஆக ஒருத்தரா இருந்து மக்களுக்கு பத்தியில் போய் பிரச்சாரம் செஞ்சாங்க இஸ்லாத்தை பத்தி. அவங்களை யாரெல்லாம் அவங்களை ஆதரிச்சாங்களோ அவங்கெல்லாம் பல ஊருக்கு அமைச்சு வச்சாங்க. 2 பேர் பயிர்வான, நீங்க இருந்து தம்பி நீ அந்த ஊருக்கு போய் நீ மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லு, மார்க்க சட்டத்திட்டங்கள் மக்களுக்கு, அவர் அந்த ஊருக்கு, இவர் இந்த ஊருக்கு, இப்படி அமைச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் தஆலா வெற்றி கொடுத்தான். இந்தியா முழுவதும் அவருடைய ஆட்களை அமைச்சு வச்சாங்க. பல பேர் வர அவங்களும் கூப்பிட்டு இந்த ஊருக்கு போகணும் அமைச்சு வச்சாங்க. அல்லாஹ் ஜல்ல கடைசியா மன்னர் ஜஹாங்கீர், அக்பருக்கு பின்பு அவருடைய மகன் மன்னர் இவங்கள்ட்ட பையத்து வாரமா நல்லா ஏற்படுத்தி வச்சுட்டான். அப்புறம் முழு இந்தியாவையும் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துக்கே மாத்தினாங்க. முழு இந்தியாவை மாத்தினாங்க. ஒத்த
முக்தரா 2. அதனால அவங்க பேரே முஜத்திதே அல்ஃபசானி, இஸ்லாத்துக்கு புத்துயிர் ஊட்டியவர்கள் அப்படின்னு பேர் வந்துச்சு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதை அல்லாஹ் சொல்ல சொல்லி காட்டுறான் பாருங்க. நீங்கள் உங்களை தவிர வேறு யாரையும் சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டாம், நீ இறங்கு, அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பான் என்ற ஒரு மாபெரும் உண்மையை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான்.